ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு மார்னிங் என்னோட கிச்சன் ரொட்டீனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டு குடித்தாச்சு. இது எதுக்கு பால்னா, தயிர் தீந்துருச்சு நேற்று. அதனால் இன்றைக்கி தயிர் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்ருக்கிறேன். அப்படியே இன்னொரு அடுப்பில் லஞ்சுக்காக சாதத்துக்கும் தண்ணி வச்சுருக்கிறேன். பசும்பால் நம்ம ஏரியாவில் கிடைக்குது, ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்குது. அதனால் அது வாங்குறதில்ல. பேக்கெட் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். 2 in 1 குழம்பு தான். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுட்டு கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி அதை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆன உடனே இன்னைக்கு உருளைக்கிழங்கு தான் அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு அதை வெட்டி வச்சிருக்கிறேன். வேக வைக்கல, அப்படியே பச்சையாக தான் போடுறேன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது பாயில் ஆகிறதுக்குள்ள குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கூட என்ன சேர்த்துருக்கேன்னா, சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால், உப்பு போட்டு கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் கோவக்காய் இருந்துச்சு. இது வாங்கி 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் பழுத்துருச்சு. சரி, இதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு. இந்த சாதத்தையும் ஒரு பக்கம் வடித்து வச்சிடலாம். இன்றைக்கி கோவக்காயில் வெறுமனே தாளிச்சு விட்டு கோவக்காய் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், உப்பு இது சேர்த்து தண்ணி விடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டோன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கொஞ்சம் இருந்தது. அதனால் அதையும் இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரையும் ஒரு பக்கம் பொரியல் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். கீரையை மட்டும் மூடி போட்டு வேக வைக்காதீங்க, திறந்த மாதிரியே செய்யுங்க, அதான் நல்லது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டேன். இந்த பக்கம் கீரை வதங்கிட்டு இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டேன். தோசைக்கும் சேம் இதே குருமா தான். அதனால தான் 2 in 1 குழம்புன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். குருமா, கீரை, கோவக்காய் ஃப்ரை, சாதம் இதுதான் லஞ்சு. அப்புறம் அவரை அனுப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கிர்னி பழம் இருந்துச்சு. இந்த ஜூஸ் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி அவருக்கு கிடையாது. அவரை விட்டுட்டு நாங்கள் மட்டும் சாப்பிட்றோம். இதில் நிறைய ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த முலாம்பழத்தில் இருக்கிற விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்கும் இல்லையா? ஒரு 40+ ஆயிட்டாலே எல்லாருக்குமே கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனை வரும். அந்த ப்ராப்ளம்லாம் அது சரி பண்ணுது. அது மாதிரி இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் இது சரி செய்யுது. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அடினோசைன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்டில் எந்த ஒரு பிளட் கிளாட்ஸுமே இல்லாமல் பார்த்துக்குது. அதனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. ஃபைபர் நிறையா இருக்கிறனால கெட்ட கொழுப்பை கரைச்சி வெயிட் லாஸ் நடக்குது. ப்ளஸ் பாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்குது. அதனால் இந்த முலாம்பழம்லாம் கிடச்சதுன்னா நல்லா மிஸ் பண்ணாமல் இந்த வெயிலுக்கு வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் பழமாக சாப்பிட்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு அடித்து கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க்கு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் குடிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு இல்லை, எனக்கும் இங்கே உள்ள குட்டீஸுங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya. Thank you for watching. Bye.